2026 ஜூலை மாதம் வரைக்கும் அதிக வசூல் செய்த டாப் 10 படங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் 10வது இடத்துல ஜீவா நடிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன தலைவர் தம்பி தலைமையில் தான் இருக்குது. இந்த படத்தை 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படம் உலகம் முழுக்க 40 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல தனுஷ் மமிதா பைஜன் நடித்த கர திரைப்படம் தான் இருக்குது. இந்த படத்தை 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் உலகம் முழுக்க 53 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. லிஸ்ட்டில் 8வது இடத்துல விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி நடித்த கட்டா குஸ்தி 2 திரைப்படம் தான் இருக்குது. இந்த படத்தை 30 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க 54 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. லிஸ்ட்டில் 7வது இடத்துல விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் நடித்த லிக் திரைப்படம் தான் இருக்குது. 95 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகம் முழுக்க 60 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. லிஸ்ட்டில் 6வது இடத்துல கருணாஸ் அவர்களோட பையன் கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க யூத் திரைப்படம் தான் இருக்குது. 7 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகம் முழுக்க 71 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. லிஸ்ட்டில் 5வது இடத்துல அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இவங்க நடிப்பில் வெளிவந்த பிளாஸ்ட் திரைப்படம் தான் இருக்குது. 18 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகம் முழுக்க 72 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. லிஸ்ட்டில் 4வது இடத்துல ராதிகா நடிப்பில் வந்த தாய் கிழவி தான் இருக்குது. 10 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகம் முழுக்க 81 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. லிஸ்ட்டில் 3வது இடத்துல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா இவங்க நடிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பராசக்தி திரைப்படம் தான் இருக்குது. 250 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவில் 84 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. லிஸ்ட்டில் 2வது இடத்துல தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் தான் இருக்குது. 350 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 11வது நாள் வரை 295 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் இந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருக்க படத்தை பீட் பண்ணுதா அப்படின்னு. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் தான் இருக்குது. 130 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவில் 310 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்க ஜனநாயகன் இன்னும் 2 நாளில் கருப்பு படத்தோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் போல வீடியோஸ் பார்க்க நம்ம சினிமா சித்தப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.